விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தகாத உறவு காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்ட 4 வயது பெண் குழந்தையை தோளில் சுமந்தபடி கடலூரில் சுற்றி வந்த தாயை பிடித்து அவரது உறவினர்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்களை பகிரலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆடூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மனைவி பச்சையம்மாள். இவர்களுக்கு 2 ஆண் 2 பெண் என 4 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் பாலமுருகனுக்கு கடந்த மாதம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பச்சையம்மனின் சித்தப்பமான திண்டிவனத்தைச் சேர்ந்த ஜீவா என்பவர் ஆடூர் கிராமத்திற்கு வந்து பச்சையம்மாள் மற்றும் 3 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தன் சொந்த ஊருக்கு சென்று அவர் வீட்டில் வைத்துள்ளார். பாலமுருகனின் உறவினரிடம் நேற்று தொடர்பு கொண்ட ஜீவா தான் வீட்டிலிருந்து 4 வயது பெண் குழந்தை ரோசினி இறந்து விட்டதாகவும் தாங்கள் கடலூருக்கு பஸ்ஸில் வருவதாக கூறியுள்ளார். இதனால் பாலமுருகன் மற்றும் அவரது உறவினர்கள் கடலூர் பேருந்து நிலையத்துக்கு வந்து பச்சையம்மன் வருகைக்காக காத்திருந்தனர். நீண்ட நேரமாக வரவில்லை. இதனால் பாலமுருகன் உறவினர்கள் கடலூர் பகுதியில் தேடி பார்த்தபோது பச்சையம்மாள் கடலூர் உழவு சந்தை அருகே குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கையில் வைத்திருந்த குழந்தை உடலில் காயங்களுடன் இறந்த நிலையில் இருந்தது. இதனால் பாலமுருகன் உறவினர் பச்சையம்மாளை கடலூர் புதுநகர் போலீசில் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதை பார்த்த போலீசார் குழந்தையை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பச்சையம்மனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தை ஜீவா தான் அடித்து கொலை செய்து இருக்க வேண்டும் என்று பாலமுருகன் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பச்சையம்மனிடம் விசாரணை நடத்திய பிறகு பெண் குழந்தை அடித்து கொலை செய்யப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் உயிர்ந்ததா என்பது குறித்து தெரிய வரும். இந்த சம்பவத்தால் கடலூர் பகுதியில் இன்று காலை பெரும் பரபரப்பு காணப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.